இன்னைக்கு நெறைய பேருக்கு நெறைய விதமான கேள்விகள் இருக்குது. நம்ம வந்து ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா? நான் வந்து கண்டிப்பா ஜெபம் பண்ணணுமா? இல்லன்னா எவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணணும்? நான் வந்து நெறைய நேரம் ஜெபம் பண்றேன். ஆனா எனக்கான பதில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நெறைய பேருக்கு நெறைய விதமான கேள்விகள் இருக்குது. ஹாய்! ஷாலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும், சமாதானம் உண்டாகட்டும். உங்க எல்லாரையும் இந்த வீடியோ மூலமா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நெறைய பேருக்கு நெறைய விதமான கேள்விகள் இருக்குது. நம்ம வந்து ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா? நான் வந்து கண்டிப்பா ஜெபம் பண்ணணுமா? இல்லன்னா எவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணணும்? நான் வந்து நெறைய நேரம் ஜெபம் பண்றேன். ஆனா எனக்கான பதில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நெறைய பேருக்கு நெறைய விதமான கேள்விகள் இருக்குது. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஏன் இந்த மாரி அவங்களுக்கு கேள்வி வருது? நான் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா? அப்படிங்கிற கேள்வி ஏன் வருதுன்னா, அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஜீசஸ் தான் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார்ல சிலுவையில. அப்புறம் நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஆனா, அத நம்ம பார்த்தோம்னா, ஜீசஸ் என்ன சொல்றாரு? "நீங்கள் இரவும் பகலும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு" சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. ஸோ, நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அது கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணணும். ஸோ, அப்படின்னு ஏன் இவங்க இந்த மாதிரி கேட்கறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு டைம்ல நெறைய ஜெபம் பண்ணி பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அது லைஃப்ல ஒர்க் ஆயிருக்காது. அவங்களுக்கு பதில் வந்திருக்காது. ஸோ, அதன் மூலமா ஒரு விரக்தி அடைஞ்சு இந்த மாரி கேள்விக்கு வந்திருப்பாங்க. இல்லன்னா, அந்த அவங்க ஃபேமிலிலயோ, சர்ச்லயோ மூலமா ரொம்ப புஷ் பண்ணி, பிரேயர்ல "நீ பண்ணு, பண்ணு. நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணு" அப்படின்னு சொல்லி அது ஒரு சடங்கு சம்பிரதாயமா மாத்தி, அவங்கள புஷ் பண்ணி பண்ணனால, அது மேல ஒரு வெறுப்பு வந்து, நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்ல அப்டி சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க. ஆனா, அது அப்டி கிடையாது. ஜெபம்ங்கிறது நமக்கு அது சரியா இன்னும் புரியல. அது நமக்கு இன்னும் புரியாததுனால தான் நம்ம அத நம்ம அட்ரஸ் பண்ண முடியல. ஜெபத்தோட வேல்யூ நமக்கு தெரியல. ஸோ, அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ, இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மூலமா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜெப லைஃப் வந்து பிரேயர் லைஃப் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் அப்டிங்கிறத நம்புறேன். ஸோ, இன்னைக்கு வந்து நெறைய விதமான கேள்விகள் நமக்குள்ள எழும்புது. ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா? கண்டிப்பா ஜெபம் பண்ணணுமா? இல்லன்னா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி, இப்படி ஜெபத்த குறிச்சு நெறைய கேள்விகள் நமக்குள்ள வருது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்ம கிடைக்கணும்னா, அதுக்கு முதல்ல இன்னொரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அந்த கேள்வி நம்ம கேட்டுட்டோம்னா, மத்த எல்லாத்துக்குமே நமக்கு பதில் கிடைச்சிடும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஜெபம் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, மத்த எல்லா குழப்பங்களுக்கும் நம்ம தீர்ந்துரும். இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா, ஜெபம்னா நமக்கு என்னன்னு தெரியவே இல்ல. அது தெரியாதனால தான் இவ்வளோ கேள்விகள் நமக்குள்ள வருது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ பிதா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த பிதா அப்படிங்கிறது அது ஒரு டேர்ம்ல வருது. அது என்ன டேர்ம்ல வருதுன்னா, குடும்பம், ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு டேர்ம்க்குள்ள இருந்து அந்த பிதா, குமாரன் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதே மாரி இப்போ வந்து ராஜா, அ இல்லன்னா ராஜ்யம், அ கி கிரீடம் இந்த மாரி அரியணை இந்த மாரி வார்த்தைகள்லாம் எந்த டேர்ம்ல வருதுன்னா, கிங்டம் டேர்ம்ல வருது. அப்படிதானே? ஸோ அதே மாரி இந்த பிரேயர் அப்படிங்கிறது எந்த டேர்ம்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கோர்ட் அதாவது நீதிமன்றம் அந்த மாரி ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு செயல்கள் அந்த டேர்ம்ல பயன்படுத்துற ஒரு வார்த்தை தான் இந்த பிரேயர். ஸோ, அந்த ஒரு விஷயமே நமக்கு புரியாம நம்ம ஜெபம் அப்டின்னா நமக்கு என்னன்னு தெரியாம நம்ம பண்றதுனால தான், அதோட புரிதல் இல்லாம நம்ம பண்றதுனால தான், நமக்கு அதுலருந்து ஒரு பதில் கிடைக்கவே மாட்டேங்குது. இது ஏன் அப்டி சொல்றேன்னா, நான் இன்னொரு ஒரு ஒரு கத நான் சொல்றேன். இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா வந்து அவரோட பையன கூப்ட்டு, விதைய குடுத்து, "நான் வந்து வெளியூருக்கு போறேன். இந்த விதையெல்லாம் நீ என்ன பண்ணு நம்ம நிலத்துல போய் போட்டு விதைச்சு வை. அதெல்லாம் நம்ம வர்றதுக்குள்ள அது அது வந்து வளர்ந்துரும்" அப்டின்னு சொல்லிட்டு அவரு கெளம்பி போறாரு. பையனும் போறான். அப்பா சொன்ன மாரி அந்த விதையெல்லாம் அவன் தூவி விட்டு வந்துருதான். அப்புறம் ஒரு கொஞ்சம் மாசம் கழிச்சு அவங்க அப்பா திரும்ப வராரு. திரும்ப வந்து பார்க்குறாரு. அந்த நிலம் எப்படி இருக்குது அப்படின்னா, களைகளும் வளர்ந்திருக்குது. அங்கங்க ஒரு ஆர்டரே இல்லாம, நெறைய நெற்பயிர்கள் சொல்லி வளர்ந்திருக்குது. ஆர்டரே இல்ல. மாடு மேயுது. அ ஒரு மாரி ஒழுங்கின்மையா இருக்குது. அவங்க அப்பாவுக்கு புரியல. என்ன இப்படி இருக்குது லேண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பையன கூப்பிட்டு கேட்குறாரு. விதைய என்ன பண்ணேன்னு கேட்டதுக்கு ஆமா நான் சும்மா தூவி மட்டும் விட்டேன். நீங்க விதைக்க தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு, அவன் தூவி மட்டும் விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த இடத்துல என்னன்னா, அவனுக்கு புரியல. விதைய எப்படி விதைக்கணும் அப்படின்னு சொல்லி புரியல. ஸோ விவசாயம் அப்படின்னு ஒரு இடத்துல வரும்போது, அந்த நிலத்த நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி உழணும், அத பண்படுத்தணும். மண்புழு உரம்னு சொல்லி போட வேண்டியிருக்குது. அப்புறம் வரப்பு வெட்ட வேண்டியிருக்குது. தண்ணி பாய்ச்ச வேண்டியிருக்குது. விதைக்கணும். அப்புறம் அது வளர்ந்ததுக்கப்புறம் நாத்து எடுத்து அத நீட்டா வரிசையா என்ன பண்ணுவாங்க, அடுக்கி வைப்பாங்க. வரிசையா ஆர்டர் படி அவங்க நீட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, விதைப்பாங்க. நாத்து நடுவாங்க. ஸோ இப்படி நெறைய விஷயங்கள் இருக்குது. அவனுக்கு விதைக்கிறதுனா என்னன்னு தெரியல. விவசாயம்னா என்னன்னு தெரியாததுனால அவன் வந்து தூவி விட்டு போயிட்டான். அப்புறம் அவங்க அப்பா அவன கூப்பிட்டு, "இல்லப்பா இந்த மாரி பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி உழணும்னு சொல்லிக் குடுக்குறாரு. எப்படி வந்து விதைய விதைக்கணும், எப்படி தண்ணி பாய்ச்சணும் இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறாரு. சொல்லிக் குடுத்துட்டு அதே மாரி இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஊருக்கு போறாரு. அதே மாரி விதைய குடுத்துட்டு, நான் போயிட்டு வரதுக்குள்ள இதெல்லாம் விதைச்சு வச்சுருன்னு சொல்லிட்டு போறாரு.
இந்த தடவ அவரு போயிட்டு வரும்போது, இவன் நீட்டா அந்த இடத்த என்ன பண்ணியிருக்கான், பராமரிச்சு, இந்த தடவ நல்லா அறுவடைக்கு ஏத்த மாரி வளர்ந்து நிக்குது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு டைமும் அதே அப்பா, அதே பையன், அதே நிலம், அதே வெத தான். இப்பவும் அதே அப்பா, அதே பையன், அதே வெத, அ அதே நிலம் அப்படிதான். ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த பையனுக்கு வந்து அதுக்கு முன்னாடி விவசாயம்னா என்னன்னு தெரியல. அதனால அவனுக்கு அது பண்ண தெரியல. அதுக்கப்புறம் விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அத அவன் நீட்டா பண்றான். ஸோ அதே மாரி தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஜெபம் அப்டின்னா நமக்கு என்னன்னு தெரியல. அதே பிதா தான். நம்மளும் அவருடைய தேவ ஆவியை பெற்ற அவருடைய புத்திரர்களா தான் இருக்கிறோம். அதே ஆவி தான் நம்மகிட்ட இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள வாசமா இருந்த அதே ஆவி தான் நமக்குள்ள இருக்குது. ஆனா என்னன்னா, நமக்கு ஜெபம்னா நமக்கு என்னன்னு தெரியாததுனால, நம்ம என்ன பண்ண முடியல. அந்த பிரேயர்ங்கிற ஒரு பிரிட்ஜ கரெக்ட்டா ஆண்டவரோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியல. ஸோ நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெபம் அப்டின்னா என்னன்னா, கோர்ட்ல பயன்படுத்துற ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியால இருக்க கோர்ட்லயே கோர்ட் ரூம் பிரேயர் அப்டின்னு சொல்லி உண்டு. பிரேயர் அப்டின்னா என்ன அப்டின்னா, அ அங்க வந்து நீதிபதி இருக்கிறார். நீதிபதிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு பிரச்சனை இப்படி இருக்குது. எனக்கு எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கட்ட போயிட்டு நமக்கு ஒரு விண்ணப்பம் செலுத்துவோம். அந்த விண்ணப்பத்துக்கு பேரு தான் என்னதுன்னா, பிரேயர். ஓகேவா? நீதிபதி இருப்பாரு. நம்ம அவங்க முன்னாடி போயிட்டு நமக்கான குறைகள நம்மட்ட சொல்லும்போது, அவங்க நமக்கு நீதி வழங்குவாங்க. அ ஆனா இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்த விழுந்து போன பாபிலோன் சிஸ்டத்துல நீதி அப்படிங்கிறது எங்கேயும் கிடைக்கிறதே கிடையாது. ஸோ நீதி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியாததுனால, அதுல நம்ம பழக்கப்படாததுனால, நம்மளால நம்மளோட ஜெப வாழ்க்கையிலும் அத என்ன பண்ண முடியல, அப்ளை பண்ணி பார்க்க முடியல. நம்ம வந்து ஆண்டவர்ட்ட பிரேயர் பண்ணும்போது, ஒரு விஷயத்த கேட்க போகும்போது, நம்மளால முழுசா அத நம்ப முடியல. விசுவாசிக்க முடியல. இது நமக்கு நடக்குமா? அப்படின்னு சொல்லி நம்ப முடியல. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு நித்திய நியாயாதிபதியா இருக்கிறாரு. அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அவருடைய த்ரோன் ரூம்ல நம்ம அவர்கிட்ட போயிட்டு பிரேயர் பண்ணணும். நம்முடைய இப்ப நமக்கு இருக்கிற விண்ணப்பங்கள அவர்ட்ட கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்றாரு. அதற்காக நம்ம தைரியமா வந்து நின்னு ஆண்டவர் முன்னாடி வந்து நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தையும் சிந்தியிருக்கிறாரு. நம்முடைய குற்ற மனசாட்சி நீங்கி, தைரியமா ஆண்டவர் முன்னாடி வந்து நின்னு, நம்முடைய ஜெபத்தெல்லாம் ஏறெடுக்கணுங்கிறதுக்காக அவருடைய ரத்தத்த அவர் சிந்தியிருக்கிறாரு. ஸோ ஜெபம் அப்டின்னா இதுதான். ஆண்டவர் முன்னாடி போயிட்டு நமக்கான குறைகள அவர்ட்ட போயிட்டு கேட்டு நமக்கான நீதியை பெறுகிறது தான் ஜெபம். நமக்கு எங்கெல்லாம் அநீதி நடந்திருக்குதோ, அதெல்லாம் போய் ஆண்டவர்ட்ட முறையிட்டு, "ஆண்டவரே எனக்கு இப்டி நடந்திருக்குது" அப்டின்னு சொல்லி அவர்ட்ட ஒரு முறையிட்டு கேட்டு, நமக்கான நீதிய வாங்குறது தான் ஜெபம். இப்போ எக்ஸாம்பிள்க்கு நம்ம எடுத்துட்டோம் அப்டின்னா, பைபிள்லயே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் அதுல இருக்குது. அன்னாள் இருக்காங்க. 1 சாமுவேல் நம்ம பார்த்தோம்னா, அன்னாள் இருக்காங்க. அன்னாளுக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்குது. ஸோ, அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்க எல்க்கானா, அவரோட 2வது மனைவி அவங்கள வந்து ரொம்ப வார்த்தையினால காயப்படுத்துறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு குழந்தை இருக்கு, இவங்களுக்கு குழந்தை இல்ல. அன்னாளுக்கு குழந்தை இல்லாதனால அவங்கள ரொம்ப காயப்படுத்துறாங்க. அ அவங்க வந்து வருஷம் வருஷம் எருசலேமுக்கு ஆலயத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது, ஒரு நாள் என்ன பண்றாங்க, அன்னாள் வந்து அங்க அந்த மறுபடியும் அவங்களோட அந்த 2வது ஒய்ஃப் வந்து அவங்கள ரொம்ப காயப்படுத்துனனால உட்கார்ந்து அழுறாங்க, சாப்பிடவே இல்ல. ஸோ, அவங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி போறாங்க. ஸோ, நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டு, அவங்க இருதயத்த என்ன பண்றாங்க, ஆண்டவர் முன்னாடி ஊட்டுறாங்க. ஊற்றும்போது அப்புறம் ஏலி வந்து சொல்றாரு, "ஆண்டவர் நீ சமாதானத்துக்கு போ. நீ கேட்டது கிடைக்கும்னு" சொல்றாரு. ஸோ, அதே மாரி அவங்க திரும்ப வந்திருந்தாங்க. ஒரே வருஷத்துல அவங்க அடுத்து குழந்தை பிறந்தது. ஸோ, அவங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டு தன்னுடைய இருதயத்த அவங்க திறந்து ஊத்தும்போது, அவங்க பிரேயர் பண்ணும்போது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறாங்க. போயிட்டு அவங்களுடைய இருதயத்த அவங்க என்ன பண்றாங்க, திறந்து ஊத்துறாங்க. அவங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறாங்க. ஸோ, ஆண்டவர் செய்வார்ன்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தோட திரும்ப வராங்க. அதே மாரி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அவர்தான் சாமுவேல். ஸோ இதுதான் பைபிள்ல நமக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நெறைய இடத்துல அநீதி நடந்திருக்கும். நெறைய இடத்துல உங்கள அவமானப்படுத்தியிருப்பாங்க. நெறைய இடத்துல உங்கள வெட்கப்படுத்தியிருப்பாங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் சரியா வராம இருந்திருக்கும். இல்லன்னா உங்களுக்கு உங்க ஃபேமிலிலயே உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு இன்னும் வராம இருந்திருக்கும். இல்லன்னா நீங்க கிறிஸ்துவின் நிமித்தமா நெறைய பாடுகளுக்கு உட்படுத்திருப்பீங்க. அம் அ உங்களுக்கு இன்னும் சரியான வேலை கிடைக்காம இருக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு இடத்துல நெகட்டிவா ஒரு டோர் மூடப்பட்டிருக்குதோ, அது எல்லாமே உங்களுக்கு நடந்த ஒரு அநீதி தான். நீங்க அதெல்லாம் கொண்டு போய் ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபத்தோடும், விண்ணப்பத்தோட நீங்க அவர்ட்ட கேட்கும்போது, அவருடைய சமூகத்துல போய் நின்னு கேட்கும்போது, அவர் உங்களுக்கு நீதி செய்கிறவரா இருக்கிறாரு. அவர் நித்திய நியாயாதிபதியா இருக்கிறாரு. அதற்கு தான் அவர் வந்து அவருடைய ஆவிய நமக்கு குடுத்திருக்கிறார். நம்ம தைரியமா அவர் முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜெபம் அப்படிங்கிறது, பிரேயர் அப்படிங்கிறது ஒரு லீகல் டெர்ம்ல வர ஒரு விஷயம். உங்களுக்கான நீதியை பெறுகிற, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பிரிட்ஜா பயன்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் அது. ஸோ நீங்க வந்து ஆண்டவர் முன்னாடி தைரியமா போய் நின்னு, உங்களுக்கான நீதிய நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அதுக்காக தான் வெயிட் பண்றாரு. ஆனா ஆண்டவர் வந்து நம்மளும் அவரும் சேர்ந்து இணைந்து செயல்படணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ நீங்க வந்து கேட்கணும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கான விண்ணப்பத்தெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அவருடைய சமூகத்துல போய் உங்க இருதயத்த திறந்து ஊத்துங்க.
ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு ஜெபம் அப்டின்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். அ இன்னொன்னு வந்து ஜெபம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனத்தில தாவீது சொல்றாரு, "அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, அவரை துதித்து, அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள்." ஸோ அவர நம்ம பார்க்க போகும்போது, அவருடைய வாசல்களுக்கு நம்ம பிரவேசிக்கும்போது, அவரை துதிச்சு, அவர புகழ்ச்சியா பாடி, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய சமூகத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகணும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஜெபத்தையும், உங்களுடைய விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோட கூட நீங்க ஏறெடுங்க. நீங்க கேட்டுக்கொண்டது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி நீங்க விசுவாசிங்க. கண்டிப்பா ஆண்டவர் வந்து நீங்க கேட்ட எல்லாவற்றையும் நீங்க உங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு எல்லாம் அவர் நீதி செய்கிறவரா இருக்காரு. உங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் அவர் பதில் செய்வார். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நெறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஜெபம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதா இருந்தா, இது உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஷலோம்.